சென்செக்ஸ் 376.26 புள்ளிகள் அல்லது 0.52% உயர்ந்து 72,426.64 ஆகவும், நிஃப்டி 129.90 புள்ளிகள் அல்லது 0.59% உயர்ந்து 22,040.70 ஆகவும் இருந்தது. வர்த்தகம் செய்யப்பட்ட 2,663 பங்குகளில் சுமார் 1,550 பங்குகள் உயர்ந்தன, 1,009 பங்குகள் சரிந்தன, 104 பங்குகள் மாறாமல் இருந்தன. Top 5 gainers are Wipro, SBI Life, M&M, Adani Ports, Bajaj Auto. Top 5 losers are Power Grid, Britannia, SBI, Reliance, NTPC. இப்போது தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பார்ப்போம். நாட்கோ பார்மா. நாட்கோ பார்மாவின் பங்குகள் 14% உயர்ந்து 52 வார உச்சத்தை எட்டியது. டிசம்பர் காலாண்டில் வலுவான வருவாயால் ஆதரிக்கப்பட்ட நிறுவனத்தின் நிகர லாபம் 3 மடங்கு உயர்ந்து 212.7 கோடி ரூபாயாக இருந்தது. இந்நிறுவனத்தின் வருவாய் 54% உயர்ந்து 758.6 கோடி ரூபாயாக உள்ளது. கிளென்மார்க் பார்மா. நிறுவனத்தின் நேர்மறையான கருத்து முதலீட்டாளர்களை உற்சாகப்படுத்தியதால் கிளென்மார்க் பார்மா பங்கு 7% உயர்ந்தது. வரவிருக்கும் காலாண்டில் விளிம்புகளில் நிலையான முன்னேற்றத்துடன் அதன் EBITDA மேம்படும் என்று நிர்வாகம் எதிர்பார்க்கிறது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. மின்சார வாகனங்களில் ஃபோக்ஸ்வேகன் பாகங்கள் பயன்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் மஹிந்திரா நிறுவனம் கையெழுத்திட்டதை அடுத்து மஹிந்திரா பங்குகள் 4.13% உயர்ந்தன. இரு நிறுவனங்களும் 2022ஆம் ஆண்டில் ஒரு கூட்டு ஒப்பந்தம் மற்றும் கால அட்டவணையில் கையெழுத்திட்டன. இப்கா லேப்ஸ். Q3 இன் வருவாயைத் தொடர்ந்து இப்கா லேப்ஸ் பங்கு 7.87% உயர்ந்தது. இப்கா லேப்ஸ் டிசம்பர் காலாண்டில் ஒருங்கிணைந்த நிகர லாபம் 66.8% உயர்ந்து 179.88 கோடி ரூபாயாக பதிவாகியுள்ளது. அதன் வருவாய் 32% உயர்ந்து 2,052.86 கோடி ரூபாயாக இருந்தது. டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தென்னாப்பிரிக்காவில் பல்நோக்கு ஹெவிடூட்டி டிரக்குகளை அறிமுகப்படுத்திய பின்னர் டாடா மோட்டார்ஸின் பங்குகள் 1.94% உயர்ந்தன. கேபிஐ கிரீன் எனர்ஜி. கேபிஐ கிரீன் எனர்ஜி பங்குகள் பிப்ரவரி 16ஆம் தேதி ஆரம்ப வர்த்தகத்தில் 5% மேல் சுற்றில் பூட்டப்பட்டன. நிறுவனத்தின் துணை நிறுவனம் 1.5 மெகாவாட் சூரிய மின்சக்தி திட்டத்தை கைப்பற்றியது. பேடிஎம். பேடிஎம் இன் பங்குகள் 5% உயர்ந்தன. பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி லிமிடெட் எந்தவொரு வாடிக்கையாளர் கணக்கிலும் வைப்புத் தொகை அல்லது டாபப்களை ஏற்றுக்கொள்வதை தடை செய்த ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய நடவடிக்கையை தொடர்ந்து பேடிஎம் நிறுவனத்தின் நிர்வாகிகளிடம் அமலாக்க இயக்குநரகம் கேள்வி எழுப்பியதாகவும் அவர்களிடமிருந்து ஆவணங்களை சமர்ப்பித்ததாகவும் கூறப்படுகிறது. யெஸ் பேங்க். காலேல் குழுமம் 1056 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.35% பங்குகளை திறந்த சந்தை பரிவர்த்தனை மூலம் சராசரியாக 27.1 ரூபாய்க்கு விற்றதை அடுத்து யெஸ் பேங்க் பங்கு 2% சரிந்தது. மெட்பிளஸ் ஹெல்த் சர்வீசஸ். மெட்பிளஸ் ஹெல்த் சர்வீசஸ் பங்குகள் 8.05% உயர்ந்தன. மும்பை கிழக்கு நிறுவனத்தின் துணை மருந்து உரிமம் இடைநிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து நாள் இழப்பிலிருந்து மீண்ட. டேட்டா பேட்டர்ன்ஸ். பிப்ரவரி 16 அன்று ஒரு பிளாக் ஒப்பந்தத்தில் 1,100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய ஒப்பந்தம் கைமாறியதை அடுத்து டேட்டா பேட்டர்ன்ஸ் பங்கு 8.81% உயர்ந்தது. இதுவரை 61 லட்சம் பங்குகள் கைமாறியுள்ளதால் ஒரு மாத தினசரி வர்த்தக சராசரியான 1 லட்சம் பங்குகளை விட இந்த தொகுதி ஒப்பந்தம் வர்த்தக அளவுகளில் அதிகரிப்பை ஏற்படுத்தியது. டிவிஎஸ் மோட்டார். 1 லட்சம் கோடி சந்தை மூலதனத்தை கொண்ட 6வது வாகன நிறுவனமாக டிவிஎஸ் மோட்டார் திகழ்கிறது. மாருதி சுசுகி 3.6 லட்சம் கோடி ரூபாய் சந்தை மூலதனத்துடன் முதலிடத்திலும், டாடா மோட்டார்ஸ் 3.4 லட்சம் கோடி ரூபாய் சந்தை மூலதனத்துடன் அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளன. பஜாஜ் ஆட்டோ மற்றும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா போன்ற வாகனத் துறையில் உள்ள மற்ற முக்கிய நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் சுமார் 2.3 லட்சம் கோடி மதிப்பை கொண்டுள்ளன. ஐஷர் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் மதிப்பு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் உள்ளது. லூபின் லிமிடெட். கர்ப்பத்தை தடுக்க ஒரு பொதுவான மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒப்புதல் பெற்றதாக நிறுவனம் அறிவித்ததை அடுத்து லூபின் லிமிடெட் பங்குகள் 2% அதிகரித்தன. ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ். SUV பிரிவுக்கு முழு இயந்திர பாகங்களை வழங்குவதற்காக ஒரு இந்திய வாகன உற்பத்தியாளரிடமிருந்து ஆர்டர் பெற்றதாக நிறுவனம் தெரிவித்ததை அடுத்து ஹேப்பி ஃபோர்கிங்ஸ் பங்குகள் உயர்ந்தன.
ஆண்டுக்கு சுமார் 60 முதல் 70 வரை கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த ஆர்டர் ஏப்ரல் 1, 2024 முதல் தொடங்கி 6 ஆண்டுகளில் மொத்தம் 400 கோடி ரூபாய் ஆகும். இது பயணிகள் வாகன சந்தை பிரிவில் ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ் நுழைவதை குறிக்கிறது.